Dear students, now I am going to take exercise 12.2 question number 7. Verify whether the following compound proposition are tautologies or contradictions or contingency. First subdivision is P and Q and negation of P or Q. இப்போ இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டிஷன்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டாட்டாலஜினா என்ன, கான்ட்ரடிக்ஷனா என்ன, கண்டிஷன்ஸ்னா என்ன அப்படின்னு அந்த சம் வரும்போது சொல்கிறேன். இப்போது இதில் பி கியூ அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அப்போனா இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் PQ. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 2n இதான் ஃபார்முலா. இங்கே n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குனாக்கா 2. இப்போ nக்கு பதில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 2/2. 2/2 வாட் இஸ் வேல்யூ? 4. 4ல் பாதி எடுக்கணும். இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதோ அதில் பாதி எடுத்துக்கணும். அப்போ 4ல் பாதி 2. அப்போ 2 ட்ரூ எழுதணும், 2 ஃபால்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் இதில் பாதி எடுக்கணும். இதில் பாதி 1. அப்போ ஒரு ட்ரூ எழுதணும், ஒரு ஃபால்ஸ் எழுதணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னதுப்பா கொடுத்துருக்காங்க? P. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q. அதுக்கப்புறம் Pக்கும் Qவுக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அண்டு. அதுக்கப்புறம் இங்கே Pக்கும் Qவுக்கும் 6. அதுக்கப்புறம் இந்த PRQவுக்கு நெகேஷன். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஓகே, இப்போ இதுதான் டேபிள். இப்போ பாருங்கள், இதில் எத்தனை ட்ரூ எத்தனை ஃபால்ஸ் எழுதணும்? எஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் எழுதணும். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். அதுக்கப்புறம் Pக்கும் Qவுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. இது P, இது Q. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. அண்டுனாக்கா ட்ரூவும் ட்ரூவும் இருந்துச்சுன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஃபால்ஸ். அப்போ ட்ரூவும் ட்ரூவும் இருக்குது, ட்ரூ. வேறு எதுலேயுமே ட்ரூ ட்ரூ இல்லை. நெக்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து Pக்கும் Qவுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். இது P, இது Q. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். ஆர்னாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ஃபால்ஸும் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் ட்ரூ. அப்போ ஃபால்ஸும் ஃபால்ஸும் இதில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்ரி திங் இஸ் ட்ரூ. அடுத்து PRQவுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். PRQன்றது இது. நெகேஷன் அப்படின்னா ஆப்போசிட். அப்போ இதுக்கு ஆப்போசிட் எழுதுனீங்கன்னா இங்கே ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ், ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ், ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட்டு P அண்ட் Q, இதுக்கும் நெகேஷன் PRQ, இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. அப்போ P அண்ட் Q, நெகேஷன் PRQ, அண்டு. இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு.
அண்டுனாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ். ட்ரூவும் இருந்துச்சுன்னா ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இப்போ எதுலேயுமே ட்ரூ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இப்போது இந்த லாஸ்ட் காலம் எல்லாமே எப்படி கிடச்சிருக்கு? ஃபால்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் காலம் வந்து எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்ட்ரடிக்ஷன். therefore லாஸ்ட் காலம் contain only false. Therefore it is contradiction. Okay, P or Q and negation P, கண்டிஷனல் Q. இது வந்து டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டிஷன்ஸியா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பாருக்கு? எஸ், பியும் கியூவும் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எஸ், 2n. இப்போ n அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்குது? எஸ், பியும் கியூவும் தான். ஸோ n இஸ் ட்ரூ. இங்கே எண்ணுக்கு பதில் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/2. 2/2 வாட் இஸ் வேல்யூ? 4. இப்போ என்ன வேல்யூ கிடைக்குதோ அதில் பாதி எடுக்கணும். இங்கே 4 கிடச்சிருக்கு. 4ல் பாதி வந்து 2. அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் பாதி எடுக்கணும். 2ல் பாதி வந்து 1. ஸோ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னதுப்பா கொடுத்துருக்காங்க? பி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுப்பா கொடுத்துருக்காங்க? கியூ. அதுக்கப்புறம் பிக்கும் கியூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். அதுக்கப்புறம் இங்கே பிக்கு வந்து நெகேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் சேர்த்து அண்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து எத்தனை ட்ரூ எத்தனை ஃபால்ஸ் எடுக்கணும்? எஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் எடுக்கணும். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். இப்போ பிக்கும் கியூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். இது வந்து பி, இது வந்து கியூ. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர். ஆர்னாக்கா என்ன கண்டிஷன்? எஸ், ஃபால்ஸும் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. இதில் தான் ஃபால்ஸும் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. பிக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெகேஷன். நெகேஷன்னா என்னதுப்பா? ஆப்போசிட். அப்போ இது வந்து பி, இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னாக்கா இங்கே ட்ரூ இருக்குது. ஸோ ஃபால்ஸ். ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ். ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ. ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ. அடுத்து PRQ இதுக்கும் நெகேஷன் P இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டு. அண்டுனாக்கா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ், ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபால்ஸ். அப்போ ட்ரூ இருக்கு, ட்ரூ. மற்ற இதுலேயும் ட்ரூ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபால்ஸ். இப்போ இங்கே வந்து
PRQ அண்டு நெகேஷன் P இதுக்கும் Q இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல். இப்போ கண்டிஷனல்னா என்னதுப்பா கண்டிஷன்? எஸ். ட்ரூவும் ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இப்போ இதுக்கும் தான் நம்ம கண்டிஷனல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ட்ரூவும் ஃபால்ஸும் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எதுலேயுமே ட்ரூ ஃபால்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து என்னென்னு எழுதிடலாம்? எஸ், ட்ரூ. ஓகே. இப்போது இந்த லாஸ்ட்டு காலம் எல்லாமே எப்படி இருக்குன்னா ட்ரூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டு காலம் எல்லாமே ட்ரூன்னு இருந்துச்சுனாக்கா இதுக்கு பேர் வந்து டாட்டாலஜி. therefore last column contain only true, therefore it is tautology. Okay.